ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ட்ரேடை யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் ஒருத்தர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா கவின். 1:14 வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து டார்கெட் வந்து போயிட்டே இருக்குது. என்ட்ரி வந்து அடுத்தடுத்த இதில் வந்து என்ட்ரி எடுக்கிறாரு, சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 ஹவரில் வந்து ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை எடுத்துக்கிறேன். அந்த சார்ட்டில் இப்போ நம்ம என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பை சைடுக்கு வந்து மார்க்கெட் போகுது. இது வந்து ஒரு நியூஸ் கேண்டில், சரிங்களா? பை சைடுக்கு வந்து மார்க்கெட் போகுது. பை சைட்லேருந்து சடனாக வந்து செல்லுக்கு மாறுது. சிஹெச் நமக்கு கிடைக்கிது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான், சரிங்களா? இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் அவரும் அதுவே மார்க் பண்ணுறாரு. ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளுடைய கரண்ட் சிஎம்பி வரப்போ நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாறுறோம், சரிங்களா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இதுதான் சிஹெச், சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வந்து நம்ம டைரக்ட் என்ட்ரியே போடலாம். பட் ஸ்டில் அவர் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கட்டும் அப்படின்றதுனால சிஹெச் பார்த்து என்ட்ரி எடுத்திருக்காரு, சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல சிஹெச் கிளியர் கட்டாக கிடைக்கிது, சரிங்களா? இங்கே ஒன்று, சரிங்களா? ரெண்டுமே கிடைக்கிது. ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போ செல் சைடுக்கு மாறப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாரு, சரிங்களா? 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு 5 மினிட்ஸில் ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. ஆர்டர் பிளாக் இப்போ நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஆர்டர் பிளாக்கை நான் இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஆர்டர் பிளாக் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு கிளியர் கட்டாக கிடைக்குது, சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2 ஆர்டர் பிளாக் தான் வந்து மேஜராக இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? 1 மினிட்டில் போய்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு லிக்விடிட்டி கிடைக்குது, சரிங்களா? அடுத்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் நேராக வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணுது, சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி கொஞ்சம் பஃபர் வச்சு எப்பவுமே ஸ்டாப் லாஸ், சரிங்களா? அப்புறம் மார்க்கெட் வழக்கம் போல் கீழே இறங்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வழக்கம் போல் தான் நம்ம ஸ்விங் லோ வரைக்கும் எதிர்பார்ப்போம். பட் இப்போல்லாம் கொஞ்சம் நியூஸு அது இதுன்ட்டு என்னென்னமோ போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் டிபி ஏதாவது இருக்குன்னா அதில் கூட நம்ம வைக்கலாம். பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா 1:14 வந்து அடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் வந்து புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பட் கீழே வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்ப்பார், சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்து இது என்ட்ரிஸும் வந்து அடுத்தடுத்து என்ட்ரிஸ் கொடுக்குது. இப்போ 1:14 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ 1:14 முடிஞ்சது. இப்போ அடுத்து வந்து இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே கரண்ட் மார்க்கெட்டுங்க, சரிங்களா? இதில் மார்க்கெட் லிக்விடிட்டி இது பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் எடுக்கல, சரிங்களா? ஸோ இப்போ இதே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அதையே விட்டுருச்சுன்னா அடுத்தடுத்த ஆர்டர் பிளாக்னு நம்ம லைன் பை லைனாக பார்த்துட்டே போகலாம், சரிங்களா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக பிரேக் இவன் பண்ணி நீட்டாக வந்து வந்துட்டுருப்பாங்க. ஓகேங்க, ஒரு ஸ்டார்டிங்லேருந்து வரவங்க இப்படி இது பண்ணிட்டு பிரேக் இவன் பண்ணி இது வரைக்கும் டார்கெட்டை இது பண்ணலாம், சரிங்களா? ஆர்ஆர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் வந்து 5 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணி வந்து ஆர்ஆரில் போட்டிருக்காரு. அதனால் வந்து 1:48 வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1:36, சரிங்களா? 1:36 1% ரிஸ்க்கு 36% ப்ராஃபிட்டில் வந்து ட்ராவல் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இங்கே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட்டோட ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதை உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இதை உடச்சிட்டு அடுத்தது இது வரைக்கும் ட்ராவல் ஆகும். இதையும் உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ரீசன்ட் ஸ்விங் லோ டார்கெட்டுக்கு இது போகிறதுக்கு ரொம்பவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஹெல்த் நல்லாயிருக்கு. ஸோ வந்து செல்லிங் சைடில் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்.
நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.